முன்பொரு காலத்தில் குரு ஒருவர் தங்களுடைய மாணவர்கள் அனைவரையும் ஒரு மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்றார். குரு வயதானவர் என்பதால் சோர்வாக உணர்ந்தார். மாணவர்களோ, நான் மிகவும் சோர்வாக உணர்கிறேன், ஆதலால் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். வண்டியிலிருந்து ஏதேனும் பொருட்கள் விரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருங்கள் என்று தன் மாணவர்களிடம் சொன்னார். மாணவர்களும் சரி குருவே என்று ஏற்றுக்கொண்டார்கள். சில நிமிடங்களுக்கு மாட்டு வண்டி ஒரு கல் மீது இடித்து நின்றது. குரு பயன்படுத்தும் தண்ணீர் பாத்திரம் வண்டியிலிருந்து கீழே விழுந்தது. மாணவர்களும் இதை கீழே விழுந்ததை பார்த்தும் சும்மா இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து குரு எழுந்து, மாணவர்களே, நான் சொன்னது போல எல்லா பொருட்களையும் பார்த்து கொண்டீர்களா என்று வினவினார். மாணவர்களும் ஆம் குருவே என்று கூறினார்கள். ஆனால் மாணவர்களில் ஒருவன், உங்கள் தண்ணீர் அருந்தும் பாத்திரம் மட்டுமே வண்டியிலிருந்து விழுந்தது குருவே என்றான். குருவுக்கு மிகவும் கோபம் வந்தது. என்ன, பாத்திரம் கீழே விழுந்ததா? இப்போது நான் எப்படி? மாணவர்கள் கோபம் கொண்டார். ஆதலால் மாணவர்களோ, குருவே, நீங்கள் விழும் பொருட்களை மட்டுமே பார்த்து கொள்ள சொன்னீர்கள், எடுக்க சொல்லவே இல்லை என்றான். முட்டாள் மாணவர்களே, அடுத்த முறை கீழே எது விழுந்தாலும் உடனே எடுத்து வண்டியில் வைக்க வேண்டும், புரிகிறதா என்று கூறினார். மாணவர்களும் ஒப்புக்கொண்டனர். சிறிது நேரம் மாட்டு வண்டி நகர்ந்தது. வழியில் மாடு வண்டியில் கட்டியிருந்த மாடுகள் சாணமிடத் தொடங்கின. மாணவர்களும் சாணத்தை எடுத்து உருட்டி உள்ளே போட்டு கொண்டே வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சாணத்தின் ஒரு உருண்டை குருவின் முகத்தில் பட்டது. உடனே குரு எழுந்து கோபம் கொண்டார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் சாணத்தை எல்லாம் எடுத்து வண்டியில் போட சொல்லவே இல்லை. ஏன் சொல்வதை எல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? சரி, இப்பொழுது வண்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் குரு ஒரு பேப்பரில் எழுதி அதனை மாணவர்களிடம் கொடுத்து, இந்த பொருட்கள் விழுந்தால் உடனடியாக எடுத்து வண்டியில் வைக்க வேண்டும் என்று கூறினார். மீண்டும் முழங்கத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் வண்டி ஒரு மலை மேட்டின் மீது ஏறத் தொடங்கியது. அப்போது உறங்கிக் கொண்டிருந்த குரு எதிர்பாராத விதமாக வண்டியிலிருந்து கீழே விழுந்து உருட ஆரம்பித்தார். இதனை கண்ட மாணவர்கள் வண்டியிலிருந்து இறங்கி குருவை மீட்க வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் குரு எழுதி கொடுத்த காகிதத்தில் குருவின் பெயர் இல்லை. எனவே மாணவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டனர். ஆயினும் சில மாணவர்கள் குருவாயிற்றே என்று கீழே இறங்கி குருவை மீண்டும் மாட்டு வண்டி கொண்டு வந்தனர். அப்போது குரு, ஏன் என்னை முதலிலே மீட்கவில்லை என்றார். மாணவர்களிடம் கேட்டார். ஆனால் குரு, நீங்கள் தான் எங்களிடம் கட்டளையிட்டீர்கள். அந்த கட்டளையை நாங்கள் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டோம். எனவே நாங்கள் காகிதத்தில் உள்ள பொருட்களை மட்டுமே வண்டியில் மீண்டும் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களை மீட்கவில்லை என்றான். ஆசிரியராக இருந்தாலும் மாணவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலை புரிந்து கொண்டு மிக தெளிவான பாடத்தினை வழங்க வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு நகைச்சுவையோடு வெளிப்படுத்துகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. மனதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.